அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் உங்களை சரிவர ஈடுபட முடியாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்குற வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் சந்திச்சிட்டே இருக்கலாம். இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடனான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, நீங்கள் அப்பாவோ மகனோ இல்லை கணவன் மனைவியோ இல்லை குழந்தைகளோ யாராக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இல்லை ஒரு மன கஷ்டம் விரக்தியான ஒரு நிலையில் இருக்கிறது, அதாவது உறவு நிலைகளில் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பை நேச்சரே அவங்களுக்கு அந்த கேரக்டராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு எப்போவுமே சண்டை போட்டுறது தான் பிடிக்குது, அவருக்கு சண்டை போட்டால் எங்கே இருந்தாலும் சண்டை தான் போடுவார் அப்படின்னா, அவர் வந்து அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே அவர் சண்டை தான் போடுவார். ஏன்னா அது அவருடைய கேரக்டர். அதே இது நல்லா இருந்த ஒருத்தர் திடீர்னு கொஞ்ச நாளாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அவருடைய பிஹேவியர்லாம் மாறி நடக்கிறாரு அப்படின்னா, ஒன்று அவர் ஜாதக ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தசாபுத்தியில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கலாம். அப்படி இல்லை, இது ரெண்டுமே இல்லை, ஆனால் திடீர்னு சண்டை போட்டுட்ருக்காரு, திடீர்னு எங்களுக்கு சடனாக ஒரு ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, சடனாக ஒரு நெகட்டிவ் சம்மந்தமான விஷயங்களாக நடக்குது வீட்டில், ஒரு கஷ்டமான விஷயங்களை அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. பொதுவாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் குறை சொல்லிட்டுருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட்டிங் சரியில்லை, இல்லைனா இந்த இடத்துல வந்து பைப்பு கனெக்ஷன் வந்து பிரச்சனையாக இருக்குது, இந்த இடத்துல தண்ணி இப்படி வரக்கூடாது, சிங்க்கு வேறு இடத்துல மாற்றணும், இல்லை சோஃபா வேறு இடத்துல மாற்றணும், இந்த லைட்டை வந்து இந்த இடத்துல இருக்க வேணாம் வேறு இடத்துல மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அதை வந்து சரியே பண்ண முடியல. அது சாதாரண விஷயந்தான், சிம்பிளாக ஒரு நாள் வேலை இல்லைனா ஒரு அரை நாள் வேலையாக தான் இருக்கும். ஆனால் அது உங்களால் பண்ணவே முடியாது, இழுத்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் வீட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து அடிக்கடி ஒரு இடத்துல கலைஞ்சி, இப்போ போட்டுட்டு வந்து கலைஞ்சி போடுறீங்க அப்படின்னா நீட்டாக மடித்து போடாமல் அப்படியே அங்கங்கே போட்டு வச்சிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட் வந்து ப்ராப்பராக மடிக்காமல் அப்படியே அங்கங்கே அப்படியே கலைஞ்சி போய் அப்படியே கிடக்குது, தரையிலே கிடக்குது, இல்லை பெட்லேயே கிடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குதுன்ற மாதிரி அர்த்தம். இது மாதிரி சோஃபா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சோஃபாவில் பில்லோலாம் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பில்லோலாம் அப்படியே அமுங்கி கசங்கி நசுங்கி மடிஞ்சு போய் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இது வந்து எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்றது தெரில. உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே நுழையிறீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், எதையோ ஒன்று லாஸ் பண்ண மாதிரி, எதையோ ஒன்று ஒரு வெறுமையாக, ஒரு விரக்தியாக, ஏதோ ஒன்று இழந்த மாதிரியான ஒரு ட்ரை ஃபீலிங் வரும். அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பெட் ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். அந்த பெட் வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ரூம்குள்ளே நுழையும் போது அதோட கேரக்டரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அது ரெகுலராக நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு மனக்கவலை தரக்கூடிய பொருட்கள், இந்த விஷயத்தை பற்றி நினச்சா என்னால் வந்து நார்மலாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கவலைப்படுத்துது இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சம்மந்தமான பொருட்கள் உங்கள் கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுற மாதிரியான இடமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்கள், வேணாம் இறந்தவர்கள், உங்கள் வீட்டில் இருந்து இறந்தவங்க பயன்படுத்தின ஏதாவது பொருட்கள், இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் ஊரை விட்டு இல்லை உங்கள் வீட்டை விட்டு உங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த உறவு, யாராவது உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், இது அடிக்கடி உங்கள் கண்ணில் தட்டுப்படுற மாதிரியான இடங்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் தட்டுப்படுற மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக ஒரு விதமான அதை பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் போனோடனே உங்கள் பையனை பற்றியோ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற அந்த உறவு நிலையை பற்றியோ யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிப்ரெஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட்டுங்க, நீங்களே வீட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். நன்றி.